ஹாய் ஹலோ வணக்கம் என் அன்பு உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செம்மையாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கைஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ என்ன மாதிரி அன்பாக்சிங் அப்படின்னா, என்ன பொருள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த பொருள் நான் வாங்கவே வேணாம் அப்படின்னு நினச்ச ஒரு பொருள், பட் நமக்கு அது இன்றைக்கி கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அது என்ன பொருள் அப்படின்னா, காரோட மொபைல் ஹோல்டர் தான். நம்ம காரில் ஃபிக்ஸ் பண்ணுற மொபைல் ஹோல்டர். ஃபர்ஸ்ட்டு அது ஏன் வேணாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, இந்த கார் மொபைல் ஹோல்டர் நம்ம டேஷ்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ டேஷ்போர்டு என்ன ஆகுனா, ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் இந்த கார் மொபைல் ஹோல்டர் லூஸ் ஆகிடு வெளியே வந்துடும். இதில் அந்த கார் மொபைல் ஹோல்டர் வந்து ஒரு பேஸ்ட் வைப்பாங்க இல்லையா? ஸோ அது வந்து டேஷ்போர்டை ரொம்ப அசிங்கப்படுத்திடும், டர்ட்டியாக இருக்கும், அது நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை வேணாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா, ஏன் அதை வாங்கக்கூடிய கட்டாயம் வந்துச்சு அப்படின்னா, நான் யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு மொபைல் நம்ம ரெனோவோட டிஸ்பிளே இருக்கு இல்லையா, இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதோட ஆண்ட்ராய்டு ஆட்டோட கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் நம்ம வந்து மேப் வந்துட்டு அதில் போட முடியல. ஸோ அதுக்கு வேறு மொபைல் யூஸ் பண்ணி மேப் போட வேண்டியது இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு கார் மொபைல் ஹோல்டர் வாங்கிக்கலாம், நம்ம மேப்புக்கு செப்பரேட்டாக ஒரு கார் மொபைல் ஹோல்டர் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக ஸோ இந்த கார் மொபைல் ஹோல்டர் வாங்கியிருக்கேன். இந்த கார் மொபைல் ஹோல்டர் யூஸ் பண்ணி நம்ம ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம மேப் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ இதுதான் நான் வந்து கார் மொபைல் ஹோல்டர் வாங்குறதுக்கான ஒரு முக்கியமான காரணம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அந்த அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அது என்ன ப்ராடக்ட்டு, எங்கே ஆர்டர் பண்ண, அப்புறம் வந்து அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் காட்ட போகிறேன். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதை போய்ட்டு நம்ம காரில் போயிட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ள நான் முடிவு பண்ணலை, டேஷ்போர்டில் வைக்கலாமா இல்லை விண்ட்ஷீல்டில் ஃபிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நான் விண்ட்ஷீல்டில் ஃபிக்ஸ் பண்ணலான்னு நினச்சேன். பட் என்ன ஒரு காரணம் விண்ட்ஷீல்டில் நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, சில ஸ்டேட்ஸில் வந்துட்டு அந்த விண்ட்ஷீல்டை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்துட்டு இல்லீகல் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சில நியூஸ் அடிபட்டுச்சு. ஆக்சுவலாக அது இஃப் ஐ எம் நாட் ராங், அது வந்து இல்லீகல்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல. பட் அதனால் விண்ட்ஷீல்டை ஃபிக்ஸ் பண்ணணுமா இல்லை டேஷ்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். டேஷ்போர்டில் கூட நான் சென்டரில் ஃபிக்ஸ் பண்ண நினைக்கல, டிரைவர் சைடில் ஃபிக்ஸ் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா சென்டரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம விஷுவலை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ரீசனால் சைடில் வந்து நம்ம டிரைவர் சைடில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ பட் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல தான் வெல்கம் பேக் டு நான் சொன்னேன்ல, கார் மொபைல் ஹோல்டர் இதுதான் இப்போ வாங்கியிருக்கிறது. ஸோ இதை தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இதை வந்து இதில் என்னென்ன இருக்குது, ஃபீச்சர்ஸு, எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணலாம். வாங்க, நான் இப்போ வந்துட்டு இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். அன்பாக்சிங் நான் என்னடா கத்தி இல்லை எதுவும் இல்லை, கட் பண்ணுறதுக்கு சீல் இல்லையான்னு கேட்காதீங்க. ஆக்சுவலாக வந்ததே இப்படி தாங்க வந்துச்சு. இதே பாக்ஸ் இப்படியே வந்துச்சு. இதில் வேறு எந்த கவரும் இல்லாமல் அப்படியே கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே, என்ன பண்ணுறது, நம்ம வந்து அன்பாக்ஸ் அவங்களே பண்ணிட்டாங்க, நம்ம பண்ணல. ஃபஸ்ட் அன்பாக்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க போல், இன்னும் தெரில. ஓகே, இப்போ அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். என்ன பண்ணலாம், உள்ளே என்ன இருக்குது? எஸ், இது ஒரு பொருள் இருக்குது, அப்புறம் இது ஒரு பொருள் இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு வாரண்டி கார்டு இருக்குது. ஸோ இதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 1 year வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ இதை தெரியும்னு நினைக்கிறேன், ரெஜிஸ்டர் நவ் வாரண்டி தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது எத்தனை இயர்ஸ் வாரண்டி அப்படின்னா 1 year வாரண்டி. ஓகே, இதெல்லாம் வாரண்டிலாம் சொல்கிற கம்பெனி என்ன அப்படின்னா, கம்பெனி பேர் வந்து ப்ரோட்ரானிக்ஸ். எங்கே பாருங்க கம்பெனி பேர்? இங்கே இருக்குது, உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், ப்ரோட்ரானிக்ஸ் கம்பெனி பேர். ஓகேவா? ஸோ 1 year வாரண்டி ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குப்பா, என்ன இருக்குது? ஓ, பேஸ், அதாவது கார் மொபைல் ஹோல்டர் பேஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இது சக்ஷன் கப்பு. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள நம்ம விண்ட்ஷீல்டில் வைக்கனாலும் வைக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா டேஷ்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த பேஸ் இதில் என்ன இருக்குது? ஓகே, மொபைல் ஹோல்டர் இருக்குது கைஸ், மொபைல் ஹோல்டர் இருக்குது. ஓகேவா? இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது பாருங்கள். இதை அப்படி ப்ரெஸ் பண்ணால் இது ஓப்பன் ஆகிக்குது. ஸோ இதில் மொபைல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
விட்டோன்னா நின்றோம். ஸோ அது ஒரு குயிக்காக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நாபெல்லாம் இல்லாமல், ரொட்டேட்டிங் நாப் இல்லாமல், இது ஸ்ப்ரிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது அப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சோன்னா ஓப்பன் ஆகிக்குது. இதில் மொபைலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டோன்னா முடிஞ்சு போகுது. அவ்வளோதான். ஓகே கைஸ், இங்கே பாருங்கள், சென்டரில் ஒரு ரப்பர் பேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா மொபைல் வந்துட்டு இதில் வைக்கும்போது அது ஓவராக ப்ரெஷர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, மொபைலுக்கு எதுவும் டேமேஜ் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த இடத்துல ரப்பர் பேட் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே எங்கேயுமே இந்த பாருங்கள், இந்த க்ரிப்பில் எதுவுமே ரப்பர் பேட் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பின்னாடி பாருங்கள் ஒரு ரொட்டேட்டிங் நாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாப் எதுக்குன்னா, பேஸ் இருக்கு இல்லையா, இந்த பேஸை வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக, உள்ளே போட்டு இதை டைட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகிடுது. அவ்வளோதான். இந்த இதை உள்ளே போட்டுக்கலாம். இது வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணுறது. ஸோ இதை டைட் பண்ணிட்டேன்னா ஃபிக்ஸடாக நின்றுடும். நமக்கு இது வந்து இந்த மொபைல் கூட இருக்குது பார்த்தீங்களா, இதை 360 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணுறதுக்கு தான் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த நாபை டைட் பண்ணிட்டோன்னா ஃபிக்ஸடாக வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நாப் இருக்குது பார்த்தீங்களா, இது இங்கே ஒரு ரொட்டேட்டிங் நாப் இருக்கு இல்லையா, இதை நம்ம லூஸ் பண்ணிட்டோன்னா இதை நம்ம வந்துட்டு எந்த ஆங்கிள்லையும் வைக்கலாம். ஸோ உங்களுக்கு 180 டிகிரிக்கு வருது. 180 டிகிரி நம்ம திருப்பிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டேஷ்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா இதை இப்படி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வைக்கலாம். நமக்கு தேவையான ஆங்கிளில் வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு விண்ட்ஷீல்டில் வைக்க போகிறீங்க அப்படின்னா விண்ட்ஷீல்டில் நமக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விண்ட்ஷீல்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஆங்கிளில் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். ஸோ இது 360 டிகிரி ரொட்டேட் ஆகுது. இது வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஆர்ம் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. இந்த இது வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு 180 டிகிரி ரொட்டேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு லாக் ஒன்று இருக்குது. இந்த லாக் பட்டன் தெரியுது பார்த்தீங்களா, இந்த லாக் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன்னா, நம்ம இந்த செக்ஷனை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒன்ஸ் லாக் பண்ணிட்டோன்னா அதை டைட்டாக பிடிச்சிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதெல்லாம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ பேசிக்காக இது இவ்வளோ தான், இதோட பேசிக்ஸ் இவ்வளோ தான். நமக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெனோவுக்கு போவோம். ரெனோவுக்கு போயிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனை பார்த்து அங்கேருந்து இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போயிட்டுருக்கிறேன்.
நம்ம ரெண்டு பார்ட்டையும் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதோட இந்த மொபைல் ஹோல்டரை இந்த பேஸோடு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மொபைல் ஹோல்டர் இதை வந்து இந்த பேஸோட ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு இதில் ஒரு நாபு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த நாபை வச்சுக்குவோம். இந்த போர்ஷன் இருக்குல்ல ஃபீமேல், இந்த ஃபீமேல் போர்ஷனை இந்த மேல் போர்ஷனோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னா இதை பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? கரெக்டாக பார்த்துக்கோங்க. சாரி எக்ஸாம்பிள் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நாபை உள்ளே தள்ளுறோம். இந்த நாபை உள்ளே தள்ளி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து இதை டைட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும், ஆம் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணோம்னா இந்த மேலே ஃபீமேலோட போர்ஷனோட ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அமுக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த நாபு தெரியுதா உங்களுக்கு? இந்த நாபை அப்படியே ரொட்டேட் பண்ணி டைட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், டைட் ஆகிடுச்சு. இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்லுதான், இது மேலே கீழேயும் சைடில், ஸோ இந்த மாதிரி எந்த பொசிஷனுக்கு வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இது. செகண்ட் திங் என்னென்னா, இந்த ரொட்டேட்டிங் நாபு இருக்குல்ல, இதை நீங்கள் லூஸ் பண்ணி இந்த ஆமை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது இப்போ அடுத்து நெக்ஸ்ட் இந்த பேஸ் இருக்கு இல்லையா, இந்த பேஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா விண்ட்ஷீல்டில் வைக்க போகிறோம். ஆக்சுவலி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, விண்ட்ஷீல்டில் வைக்க வேண்டாம் அப்படி தான் நினச்சிருந்தேன். பட் என்னென்னா, நமக்கு இந்த குவிட்டில் வந்துட்டு டேஷ்போர்டு வந்து ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் ஒரு வேகனாரோ செலிரியோவோ அப்புறம் வந்துட்டு வேறு என்னது எஸ்ப்ரெஸோ இந்த மாதிரி வெஹிக்கிளெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் இந்த குவிட்டில் வந்து டேஷ்போர்டு ரொம்ப சின்னதாக இருக்கனால இதை நம்ம வந்து வைக்கிறதா இருந்தால் இந்த இடத்துல வைக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது, இந்த சர்ஃபேஸில் வைக்கலாம். அதை விட்டாச்சுன்னா உங்களுக்கு ஃப்ளாட் சர்ஃபேஸுங்க இதை இங்கே வைக்க முடியாது. ஸோ அதனால் எங்கே வைக்க முடியாது, நமக்கு வந்து ட்ரைவ் பண்ணும்போது விசிபிளை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணவும் கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை விண்ட்ஷீல்டில் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அது முன்னாடி லைட்டை தொடச்சிக்குவோம் அந்த இடத்த. வாட்டர் வச்சு முதல்ல லைட்டாக தொடச்சிக்குவோம். ஓகே, லைட்டாக வாட்டர் வச்சு அந்த டஸ்ட் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இந்த இடத்துல சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ரீசன் நமக்கு எங்கேயுமே ஃப்ளாட் சர்ஃபேஸ் இல்லை, அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. பட் நம்ம அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு தடையும் மேப்பை அந்த பக்கம் பார்த்து வண்டி ட்ரைவ் பண்ண முடியாது. இது ஃபஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் என்னென்னா, இந்த இடத்துல நம்ம வைக்கும்போது நமக்கு விஷுவல் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த இடத்த சூஸ் பண்ணேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஓகே, ஓகே. Perfect.
ఒక్క నిమిషం మనం అడ్జస్ట్మెంట్ చేసుకుందాం. ஓகே கைஸ், நான் இப்போ வந்துட்டு இதை வந்து மொபைல் கூட ஃபிக்ஸ் பண்ண வைக்க போகிறேன். பார்ப்போம் எப்படி செட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, செட் ஆகிடுச்சு. எதுக்கு இதை மெயின் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா மேப்புக்காக தான். ஓகே, இப்போ நம்ம இந்த மேப் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், ஸோ இவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எந்த இடத்துலையுமே டச் பண்ணல பெருசாக. நமக்கு தேவைப்பட்ட ஆங்கிளை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு எந்த மாதிரி ஆங்கிள் வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அது அன்பாக்சிங் பண்ணோம். அதை வந்து அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். போதுமான அளவு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அது போக எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத கொடுத்து மொபைலே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து விண்ட்ஷீல்டில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணமாக இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு குவிட்டில் வந்துட்டு சரியான டேஷ்போர்டில் வந்து சரியான பிளேஸ் நமக்கு கிடைக்கல. அதனால தான் நம்ம வந்து விண்ட்ஷீல்டில் வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த விண்ட்ஷீல்டில் வச்சாலும் கூட நம்ம வந்து ஒரு ப்ரைவேட் சைடில் எனக்கு விசுவலை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாத வரையில் தான் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நோ இஷ்யூஸு. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோ நான் போட்ட வீடியோக்கும் 1,000 வியூஸோட வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் கிரிஷ்.